Hi friends, welcome to Healthy Cooking Channel. இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். சுவையான கொழுமிச்சை சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. கொழுமிச்சங்காய் இதுதான். நான் இன்னைக்கு 4 காய் பயன்படுத்தி இருக்கேன். நல்லா பழுத்துருச்சு அப்படினா நம்ம ஆரஞ்சு பழம் மாதிரி உரிச்சு சாப்பிடலாம். சளிக்கு ரொம்ப நல்லது. ஆனா இந்த மாதிரி ரைஸ் வெரைட்டி செய்யும்போது நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி காய் பதமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா தான் இனிப்பு டேஸ்ட் வந்து கொஞ்சம் டாமினேஷன் கம்மியா இருக்கும். பழமா எடுத்துக்கிட்டோம் அப்படினா சாதம் கிளறும்போது இனிப்பு சுவை அதிகமா இருக்கும். இப்போ அதை ரெண்டா கட் பண்ணிட்டு நம்ம அதோட ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லா பழத்தோட ஜூஸும் ரெடியா இருக்கு. அடுத்து தாளிப்பு பத்தறலாம். வாணல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 10 முந்திரி வந்து ஆப்ஷனல் தான். முந்திரிக்கு பதிலாக நீங்கள் வேர்க்கடலை சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா காரத்திற்கு ஏற்ப காய்ந்த மிளகாய் நான் 6 மிளகாய் கிள்ளி சேர்த்துருக்கேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. மிளகாய் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஜூஸை இந்த ஸ்டேஜில் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா கலந்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. கொதிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கக்கூடிய சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கக்கூடிய சாதத்தை இதில் கலந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே மூடிட்டோம் அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாமே எல்லா இடத்துலையும் நல்லா ஈவனாக இறங்கி வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்ல கமகமான வாசனையோட சுவையான கொழுமிச்சை சாதம் தயார். சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. கூட முட்டை வச்சு பரிமாறலாம். இல்லைனா ஸ்நாக்ஸ் வெரைட்டிஸ் வந்து சிப்ஸு மிச்சர் இந்த மாதிரி வச்சு பரிமாறலாம். இல்லைனா கிழங்கு வறுவல், எல்லா கிழங்கு வறுவலும் இதுக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். எலுமிச்சை சாதம் பார்த்திங்கன்னா புளிப்பு தான் டாமினேஷனாக இருக்கும். இதில் வந்து புளிப்பு இனிப்பு ரெண்டும் கலந்துருக்கும். டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபீஸ்க்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.